விஜயும் காவேரியும் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கும்போது, விஜய் வந்து உத்து உத்து பார்க்குறதால காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவர் இப்படி என்ன பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாறாங்க. அடுத்து வந்து கோயிலில் வந்து ட்ராப் பண்ணும்போது, நான் உள்ளே போய்க்கிறேன் யாரும் வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை அடம்பிடிக்கிறதால குழந்தைய மட்டும் காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து குறுக்குறுன்னு பார்த்த பார்வையை யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரி ஏன் இப்படி பார்த்துட்ருக்காரு, நல்ல மனுஷன் நினச்சோமே இந்த மாதிரி இருக்காரு, குழந்தைய கூட்டினோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொன்னால் என்ன பண்ண போது சொல்ல போய் முதல்ல அதுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து காவேரி சாமி கும்பிட்றதும் அதே டைமில் கோயிலில் வந்து நிற்கிறதையும் விஜய் வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போவும் அவர் என்ன தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க காவேரி. அடுத்து வந்து வீட்டில் ட்ராப் பண்ண சொன்னோன்னே இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன்றாங்க. குழந்தை அடம் பிடிக்கிறதால காவேரியும் கூட போகிறாங்க. அடுத்து வந்து விஜய் பற்றி வந்து ரொம்ப மோசமாக வந்து அவங்க அம்மா கிட்ட திட்டி விடுறாங்க காவேரி. என்ன நினச்சிட்டு இருக்கா, அவர் கூட என்ன எதுக்கு அனுப்புனேன், அவர் என்னையே பார்த்துன்னு தெரியுமா, சரிடி நீ அழகாக இருக்கேன்னு பார்த்துருப்பாரு, என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருடி சாதாரணமாக பார்க்குறதெல்லாம் தப்பாக எடுத்துக்கினா நான் என்ன பண்ண முடியும், அந்த பையனை பார்க்கும்போது கெட்ட பையன் மாதிரி தெரியுது, எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்காரு, இப்படி பேசிகிட்டு இருக்க நீ தப்பாக தான் புரிஞ்சுட்ருக்க அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற, வேறு எப்படி பேசுகிறது, புருஷனை பொண்டாட்டியை பார்க்காம வேறு எங்கே பார்ப்பான், என்ன இவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா என்ன இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து பொண்ணுங்கக்கிட்டே எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அம்மா நிஜமாவே அம்மா அப்போ விஜய் வந்து உயிரோடு தான் இருக்காரா, குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாரா, என்னம்மா எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. கங்காவும் யமுனாவும் ஆமாடி அம்மா குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா, இப்போ எப்படிம்மா நாங்கள் பார்க்குறது, காவேரி நீங்கள் வந்தால் தப்பாக நினச்சிப்பாருடி, அதாம்மா எங்களுக்கும் புரியல, அம்மா எனக்கு ஒரு ஐடியா அப்படின்றாங்க. நம்ம வந்து யமுனா என்னடி அப்படின்னோடனே, அம்மா காவேரியோட பிறந்தநாளில், ஆமாம் காவேரியோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடிடலாம், அப்போது நாங்கள் வந்தால் காவேரி எதுவும் தப்பாக நினைக்க முடியாதுல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு மாமாவையும் குழந்தையும் நீ வர வச்சுடு அப்படின்னோடனே, இதுவும் நல்ல ஐடியா தாண்டி, ஆனால் காவேரி ஒத்துப்பாளா பிறந்த நாளைக்கு, அதெல்லாம் அவகிட்ட சொல்ல வேணாமா, எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னோடனே, சரிம்மா அதுக்கு ஏற்ற ஏற்பாடு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற, உனக்கே கையில் பிரச்சனையாக இருக்குடி எப்படி பார்த்துப்பேன், நான் பார்த்துக்கிறேம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் காவேரியோட பிறந்தநாள் நல்லா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, அப்போ தாங்க விஜய் மாமாவையும் குழந்தையும் பார்க்க முடியும், எனக்கும் விஜயை பார்க்கணும் போல் இருக்குது, அவர் எவ்வளோ நாளாச்சு, நான் ஏன் தான் இப்படிலாம் யோசிக்காமல் விட்டுட்டோம் தெரில யமுனா அப்படின்னோடனே, சரி நடந்ததெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து குழந்தைக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோம், என்னம்மா திடீர்னு அப்படின்னோடனே, உன் சித்திக்கு பிறந்தநாளில் அதனால தான் போகிறோம், என்னம்மா சித்தியோட பிறந்தநாள் இந்த அளவு கொண்டாட மாட்டீங்களே, இந்த வாட்டி கொண்டாடிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குழந்தை. அடுத்து வந்து எல்லாருமே வந்து இங்கே பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆஜராகிறாங்க. இதை பார்த்த காவேரி அசந்து போகிறாங்க. என்னம்மா என் பர்த்டேக்கு எதுக்கு எல்லோரும் வந்தாங்க அப்படின்னோடனே, ஏண்டி உன் பர்த்டே பெரிய லெவலில் கொண்டாந்து வந்துட்டு எல்லோரும் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுன்னொன்னே அசந்து போகிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாடி எல்லாரும் உன் பர்த்டேவை நல்லா கொண்டாடணும் ஆசைப்பட்றாங்க, அதான் எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னோடனே, காவேரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நம்ம கங்காவோட குழந்தையும், அம்மா இந்த பர்த்டேக்கு எல்லோரும் வந்திருக்காங்கல்ல, ஆமாம் அம்மா இங்கே அந்த குழந்தையும் கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல, யார் சொல்கிற நீ அப்படி சொல்லிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. வேறு யாருமா, எல்லாம் குட்டி காவேரி தான்மா சொல்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ கவலைப்படாத விஜய் தம்பிக்கிட்ட நான் காலையிலே ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், அவரும் வந்துடுவார் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுவார், அவரும் ஒன்றும் வேணாம் குழந்தைய மட்டும் அமிச்சா போதும், என்னடி அவர் எங்கே போவார், அவரு தான் வருவார் வேலையை பார்ட்டி அப்படின்றாங்க. என்ன இந்த அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்துடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்கே அந்த விஜய் வந்துருவாரோ தெரியலையே, இப்போவும் என்ன அப்படி பார்த்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தவிப்போடே இருக்காங்க. விஜயும் குழந்தையும் வந்துடுறாங்க. விஜய் எப்பவும் போல் கங்க்ராட் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாரு. அப்போ வந்து நிவினும் விஜயும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது, விஜய் யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாரும் தெரிஞ்சவர் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் அவர்கிட்ட கலக்கலன்னு பேசுகிறாங்க, என்ன நடக்குதுங்க, முன்னாடி உங்களுக்குலாம் தெரியுமோ, என்கிட்ட மறைக்கிறாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழப்பம் அடைகிறாங்க. அடுத்து காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கங்காவும் யமுனாவும் வந்து நம்ம குட்டி காவேரி கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்காங்க, முத்தம் கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து சுற்றுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன தவிர எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து புரியுது, ஆனால் அது என்ன விஷயம்னு எனக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு இங்கே காவேரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து சாரதா கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு, அத்தை கலக்கிட்டீங்க அத்தை, எல்லாரையும் வர வச்ச மாதிரி ஆச்சு, அதே டைமில் பர்த்டேவும் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி ஆச்சு, எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாரு.